என்னது இது? இங்கே பாரு. இங்கே ஓட 1000 ரூபா போச்சுண்டா. தூங்கி எந்திரிச்சு இப்போ தான் வந்து வெளியில் வர்றேன். நான் இன்னும் ஃபேஸ் வாஷ் கூட பண்ணல. வந்து பார்த்தா ஆக்சுவலி எனக்கு பிறந்த நாள். ஒன்றும் சொல்ல முடியாது, திட்ட முடியாது, திட்டக்கூடாது. காலையில் உனக்கு பர்த்டே விஷ் பண்ணலான்னு வந்தா இப்படி பண்ணி வச்சுருக்கேன். நியாயமா? அது கொஞ்சமாக நியாயமா? காலையிலேயே பார்த்தீங்கன்னா அது பார்த்துருப்பீங்க என்ன நடந்திருக்குது, எவ்வளோ அட்ராசிட்டி பண்ணிக்கிறான்னு. இப்படி தான் நிறையா பண்ணி வச்சிட்றான். செப்பல் வந்து கீழே போட்டால் கடிக்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாத்ரூமுக்குன்னு ஒரு 2 செப்பல் போட்டிருக்குறோம். அதெல்லாம் கடிக்க மாட்டாராம்மா. சார் கடிச்சாருன்னா பிராண்டடாக தான் கடிப்பாராம்மா. ஏன்னா நாய் வளர்த்துறது எல்லோரும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், என்னென்ன பிரச்சனை வரணும். ஆனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய வரும். இது வரைக்கும் ஒரு 10 ஜோடி செருப்பு தியாகம் பண்ணியிருப்போம். பார்த்தீங்கன்னா அந்த காரோட கவர் பார்த்தீங்களா இந்த மாதிரி. இது இவ்வளோ நாளாக போட்டுருக்குறோம், இவ்வளோ நாளாக எதுவுமே பண்ணல. ஆனால் இப்போ திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, போட்டு கிழிச்சு வச்சுருக்கிறான். எலும்பு எல்லாமே இருக்குது. திடீர்னு அவனுக்கு ஏதோ ஒரு மூடு ஆகும். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 5 மணிக்கு தான் நான் கேட் ஓப்பன் பண்ணிட்டேன். நைட் எப்பவுமே கேட்டுக்குள்ளே போட்டுருவேன். நான் ஏதோ பண்ணுறான், அதை இதையும் பிடிச்சிருக்கிறான். பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் இருக்குது, உள்ள பாத்ரூமுக்குள்ள அது இதுன்னு இருக்குது. ஏதோ ஒன்று பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது அவன் கூண்டுக்குள்ளே இருக்குது பழக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டது. நைட் டைமில் இருந்துக்குவான். ஏதாவது மிட் நைட் 1 மணிக்கு 2 மணிக்கு எப்போயாச்சும் ஒரு டைம் கத்துவான். அதுவும் நான் இப்போ ட்ரிப்பு போனப்போ பார்த்தீங்கன்னா அவன் சுத்தமாக எதுவுமே பண்ணலையாம. காலையில் வந்து ஒரு 5 மணிக்கு ஆகம்பளி 5 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்களாமா. ஓப்பன் பண்ணிவிட்டா இருக்கிற இடமே தெரியாது, அமைதியாக இருப்பான், வீட்டை சுற்றி வருவான், அதெல்லாம் பண்ணுவான். ஆனால் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டான். அவங்க என்னங்கிறாங்கன்னா நீ வந்ததுக்கப்புறம் தான் அவன் குறும் பண்ணுற அப்படிங்கிறான். அதாவது உன்னால தான் அவன் குறும் பண்ணுற, இல்லைன்னா அவன் நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி வீட்டில் சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணேன்? நான் ஒன்றுமே பண்ணல. இன்றைக்கி அவரோட ஃபஸ்ட்டு பர்த்டே. நான் வேறு மாதிரியே பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அது எதுவுமே கொண்டாட முடியும். பட் அந்த நான் நினச்ச அளவுக்கு பண்ண முடியாது. ஏன்னா இன்றைக்கி கொஞ்சம் கம்பெனியில் ஒர்க் இருக்குது, நான் போகணும். அவனுக்கு ட்ரெஸ் வந்துருச்சு. ட்ரெஸ்ஸை கட்டுமா? இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் அமேசானில் வாங்கினேன். 700 ரூபீஸ். ஓகேங்களா? ஓப்பன் பண்ணிடுவோம். கலர் எப்படி இருக்குது? வேறு கலரில் இருந்தது. சரி அவன் வந்து பிளாக்காக இருக்கிறான் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி கலர் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் இந்த கலர் எடுத்தேன். நார்மலாக நம்ம போடுற மாதிரி தான் இருக்குது. பட் அதில் சில வித்தியாசமெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த பிரித்து ஒட்டுற மாதிரி என்னமோ வேர்ட்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹேங் வித் மை ஹியூமன். நீங்களே அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. நம்ம கூட சப்போர்ட்டாக இருக்கிறாரு. ஓகே, அவ்வளோதான். ட்ரெஸ் வந்தாச்சு. இனி அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த செவுத்தில் அந்த ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னு அந்த வால் ஃபுல்லாக ஒட்டி வைக்கல அப்படின்னாங்க. நான் எனக்கு ஒர்க் இருக்குது, ஒர்க் பார்த்துட்டு அது எங்கே கிடைக்குன்னு தெரியல. நான் போய் செக் பண்ணி பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்மளுக்கு எப்படி பர்த்டே கொண்டாடுவோமோ அந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வந்து வாங்கணும். இதுக்கு இடையில மத்தியானம் அவனை குளிக்க வைக்கணும். ஆனால் கேக் வெட்டது பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் கேக் வெட்ட போகிறோம். காலையில் எழுந்திரிச்சு எனக்கு பார்த்ததுமே அவன் மூட் அவுட் ஆகிடுச்சு. என்னடா ஒரு நல்ல நாள் விஷ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து அவனை கட்டி பிடிச்சி அது இது பண்ணலான்னு பார்க்குறப்போ செப்பல், என்னோடய செப்பல், ஒய்ஃபோட செப்பல் ரெண்டையுமே கடிச்சு வச்சுருக்கிறான். நாயின்னு அப்படி தான் இருக்கும். நான் இன்னொரு பக்கத்தையும் நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறக்காக இதை சொல்கிறேன். ஏன்னா நாய் வளர்த்துனா நம்ம சொன்னபடி கேட்கும். ட்ரைனிங் கொடுத்தா கடிக்காது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு எப்படின்னு தெரியல. ட்ரைனிங் இல்லாமல் இயல்பாக நாய் மாதிரி வளர்த்தணுங்கிறது என்னோட ஆசை. ட்ரைனிங் கொடுத்து நீ உட்கார், எந்திரி, பேசிக்ஸு இதெல்லாம் கற்றுக் கொடுக்கலாம். பட் எல்லாமே நம்ம ஃபுல்லாக அவனை ஆக்குபை பண்ணுற மாதிரி இருக்கிறதுங்கிறது எவ்வளோ எனக்கு உடன்பாடு இல்லை. நாயாக வளரணும். கொஞ்சம் ஆள் 1 வருஷம் ஆயிடுச்சு, என்னால் நம்பவே முடியல. நாங்கள் ட்ரிப்பு கன்னியாகுமரி வர்கலா போன ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா விஜய் போட்டார், செர்ரியும் போட்டார். நீங்கள் மட்டும் ஏன் போடல அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆக்சுவலாக அது போனதே பார்த்தீங்கன்னா ஒரு சில் ரைடு அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு போனாங்க. வீடியோ யாரும் அதிகமாக எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் எடுத்தாங்க, நானும் எடுத்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போயிட்டு நம்ம எதுக்காக ரைடு போகிறோம், அனுபவிக்கிறதுக்காக போகிறோம். அங்கே போயிட்டு அதை அனுபவித்தோம், வீடியோ எடுத்தோம். ஓகே, பட் அலையிறோம் இல்லைங்களா. அலைஞ்ச ரூமுக்குள்ளே வர்றப்போ எனக்கு தூங்கணும்னு தோணுச்சு. பட் அவங்கெல்லாம் வந்து எடிட் பண்ணாங்க, என்னையும் எடிட் பண்ண சொன்னாங்க. நான் சொல்லிட்டேன் எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும். நான் வந்து கம்பெனியில் ரொம்ப கஷ்டப்பட்டு அது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும், மைண்டு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கம்முன்னு அப்படி ஜாலியாக படுத்து தூங்கிட்டேன். நான் அந்த ரைடு போனதை நான் ஓரளவுக்கு அனுபவித்தேன். பட் அவங்களுக்கு வந்து அதுதான் வந்து ஒர்க்கு. என்னோடய ஒர்க்கு இங்கே இருக்குது, அது வந்து நான் ஜாலியாக பண்ணேன். பட் அவங்களுக்கு முழு நேரம் ஒர்க்கு அதுதான். நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஏன் வீடியோ போடல, அந்த வீடியோ என்னாச்சுன்னு கேட்குறதுக்கு இதுதான். நான் வந்து
போடலாம் அப்படின்ட்டு தான் வந்து பார்க்குறப்போ வீடியோ எடுத்து எடிட் பண்ண பார்த்தப்போ ராம்போ ஐஸ்கிரீம் ஊட்டினது அவங்க வந்தது அதே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சரி இதையும் அதையும் அட்டாச் பண்ணுறப்போ ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்ட்டு ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை கட் பண்ணி அதை போட்டேன். சரி அடுத்தது அதை வீடியோ ஃபஸ்ட்டு பார்ட்டை எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ராம்போ பர்த்டே வந்துடுச்சு. அந்த சீரிஸ் நம்ம ஒரு வீடியோ போட்டு மறுபடியும் பர்த்டே வீடியோ போட்டு மறுபடியும் அதை போடுறதுங்கிறது வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த வீடியோ போட்டு அடுத்தது 2 நாளைக்கு ஒரு டைம் அந்த வீடியோ போட்டிருப்பேன். சரி ஆல்ரெடி அவங்க போட்டாங்க, அதில் என்னடா புதுசாக ஒன்று இருக்க போகுதுங்கிறது பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ என்னோடய கோணத்தில் இருக்கும், அவங்க வீடியோ அவங்க கோணத்தில் இருக்குது. இன்னொரு விஷயம், அவங்க வீடியோவில் பேசுறதெல்லாம் என் வீடியோவில் பேசுவாங்க. நான் கேமரா எடுத்தனாவே என்னை வீடியோ எடுக்க விட மாட்டாங்க. வந்து அவங்க அது இதுன்னு ஏதாவது ஒரு ரகலை பண்ணிவிட்டு ஃபன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எல்லோரும் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வீடியோவில் அவங்கவுங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்து பேசுவாங்க. என்னோடய வீடியோவில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா கூட யாராச்சும் வந்தாங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அவங்கள காட்டுவேன். ஏன்னா நம்ம வீடியோவில் நம்ம மூஞ்சியவே பார்த்து எல்லாத்துக்கும் போர் அடிக்கும். அடுத்த இடத்தையும் காட்டணும் அப்படிங்கிறது என்னோடய ஐடியா. இது எவ்வளவு கரெக்டுன்னு தெரியல, புரியாமல் வளர்றேன்னா இல்லை இதுதான் கரெக்டான வழியாக என்னென்னு தெரியல. நான் கூட வரவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோடய ஐடியா. சரி வளன்னு நிறைய பேசிகிட்டு இருக்கிறேன். அடுத்தது இவனுக்கு போய் அந்த இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரணும். ஈவினிங் தான் கேக் வெட்டுறோம். அதனால் அடுத்தது அவன் குளிக்கிறது, அதுக்கப்புறம் ஈவினிங் கேக் வெட்டுறது. ஓகேங்களா? ஐயோ மம்மி நீங்களா? டாடி எங்க? என்ன ஷாம்பு இது? கொஞ்சம் கூட வாசமே வரல. இந்த டாடி எங்க தான் போனாரு? பர்த்டே அன்னைக்கு என்னை தனியா விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு போர் அடிக்குது. இவ்வளவு நேரம் நீ விட்டு எங்க போனீங்க? எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு தெரியுமா? ஒரு லொல்லு பாருங்க, வெளியில் எங்கே இருக்குது, எங்கே வந்து வீட்டுக்குள்ளே படுத்துருக்கேன். நான் காலையிலேருந்து வேலைக்கு போயிட்டு நான் இப்போ தான் வந்தேன். இப்போ வந்த உடனே என் பின்னாடியே சுற்றிட்டு இருக்கிறேன். எங்கே வந்து படுத்துட்டு இருக்கிறேன் பாருங்க ஹாலுக்குள்ள. டைல்ஸில் பறக்கக்கூடாதுல்ல. இன்னைக்கு வந்து அவனை சரி பிறந்த நாள்னு சொல்லிட்டு அவனை ஒரு திட்டக்கோடு இல்லை பின்னாடி பட சும்மா சவுண்ட் ஓகே ஓகே இங்கேயே இருக்கணும். ஓகே இவன் பிறந்த நாளுக்கு வடை செஞ்சியா? டேய் உன் பிறந்த நாளுக்கு எங்களுக்கு உளுந்து வடை. சரி சரி போ 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 பின்னாடி போ. சரி போ. டேய் நான் கொடுக்குறேன் உனக்கு, சரியா? சரி ஓகே. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா செம காமெடியாக இருந்தது. நல்ல சூப்பராக சீன் இருந்தது. வடையெல்லாம் வச்சுட்டு அப்படியே பயங்கரமாக சூப்பராக இருந்தது. ஆனால் என்னன்னா வழக்கம் போல் ஒரு சின்ன பிரச்சனை, ரெக்கார்ட் பட்டனை கொடுக்காம விட்டுட்டேன். அதாவது நான் சாப்பிட்டு இருந்த வந்து புடுங்கி இது பண்ணிட்டு இருந்தான். ரொம்ப நல்லா இருந்தது. இந்தா நோ சிட் இப்படி என்ன பார்க்க வச்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வயிற்று வலிக்கு தெரியுமா? ரேம்போ பிறந்த நாளுக்காக உளுந்தோட செஞ்சிருக்காங்க வீட்டில். என்னடா கொடுக்காம சாப்பிட நினைச்சுக்காதீங்க. அவன் கிட்டத்தட்ட அரை வடை சாப்பிட்டான். அதுக்கு மேலே கொடுக்கறது ஆபத்து. கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டிட்டு போங்க. கோபம் வந்துருச்சா? சரி எந்திரி கெடப். எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது. என்ன அம்மா சுட்ட வடை அவ்வளவு நல்லாவே இருக்குது. என்னை வச்சு காமெடி பண்றீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. எனக்கு பொறுமை இருக்கிற வரைக்கும் தான் பாப்பேன். அந்த பொறுமை போச்சு. சரி எந்திரி சரி பின்னாடி வா போ. மேட்டுக்கு போ. கிட்டத்தட்ட முக்கால் வடை சாப்பிட்டான். சூப்பராக வந்தது. சீன் அட்டகாசமாக வந்தது. ஆனால் ரெக்கார்ட் பட்டன் கொடுக்கலையே. இப்படி தான் இருக்கும். அவ்வளவுதான், ஒன்றும் கிடையாது. சொன்னபடியே இருக்க மாட்டேங்கிறான். இன்னைக்கு ஃபுல்லாக அவனை திட்டவே இல்லை, எதுவுமே பண்ணல. அதனால் அவருக்கு வந்து ரொம்ப இப்போ என்ன பண்ணுறேன்னா எனக்கு கிட்டத்தட்ட வேலை முடியறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. மதியம் கூட பார்த்தீங்கன்னா அவனை குளிக்க வைக்க முடியல. குளிக்க வச்சது வந்து வீட்டில் தான் குளிக்க வச்சாங்க. பட் அவனை குளிக்க வைக்கவே முடியாது, கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இப்போ நான் போய் அவனுக்கு அந்த பலூனு, அந்த பின்னாடி பேக்ரவுண்டு, அந்த பர்த்டே ஸ்டிக்கர், அது எல்லாமே ட்ரெஸ் எடுத்தாச்சு. மற்றதெல்லாம் இருக்குது. இப்போ நான் போய் அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து ஒரு டைம் பார்த்தீங்கன்னா 6:25. இவன் வந்து 8 மணிக்கோ 7:30 மணிக்கோ பிறந்தாங்கிற மாதிரி சொன்னார் அவர். அந்த டைமில் கரெக்டாக வெட்ட முடியாது, இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்க்குறேன். ஒரு 7:30க்கு மாதிரி நம்ம கேக் வெட்டுறோம். வெட்டிட்டு
இது அதுக்கு அடுத்த நாளுக்குள்ளே நான் வீடியோ போஸ்ட் பண்ண முயற்சி பண்ணுறேன். எத்தனை மணிக்கு வந்தாலும் சரி அத்தனை மணிக்கு அந்த வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அடுத்து பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? பலூன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த மாதிரி பலூன் ஒரு 20 பலூன் வாங்கிட்டு வந்திருக்கோம். அது போக குட்டி ஒரு பலூன் வாங்கிட்டு இருக்கோம். 2 தான் ஊதுனேன். அதுக்குள்ளேயே டாடி பலூன் ஊதுறன்னு சொல்லிட்டு ஓவரா தம் கட்டாதீங்க, அப்புறம் அடைச்சிக்கிச்சுன்னா சங்குதான். ரெண்டா கட்டக்கூடாது. டேய் காது அடைக்குதுடா. 20 பலூன் எப்போ ஊதுறது? நீ ஒன்று ஊதுறா. நானெல்லாம் ஊத மாட்டேன். ஐ எம் a birthday boy. எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு சிம்பிளாக செட் பண்ணியிருக்கிறோம். ஆனால் நான் வேறு மாதிரியே கற்பனை பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 4-5 குட்டீஸுக்குள்ளே நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மாதிரி குடில் மாதிரி செட் பண்ணி அப்படியெல்லாம் பண்ணோன்னு நான் நினச்சிருந்தேன். ஆனால் வந்து இந்த இவங்களோட விஜய் செரியோட ட்ரிப் போயிட்டு வந்தேன் இல்லைங்களா, அந்த ஒரு 4 நாள் ஒர்க்கு பெண்டிங்கு. இதுக்கே பார்த்தீங்கன்னா நான் கம்பெனிலேருந்து நேரத்துலேருந்து வந்துட்டேன். நான் வந்து மறுபடியும் இந்த வேலையெல்லாம் பார்த்து இது சாதாரணமாக தெரியுது. ஒரு பலூன் ஊதுறதுக்குள்ள பழக்கம் இல்லை. பழக்கம் இருந்ததுன்னா கரெக்டாக இருக்குது இல்லைங்களா? ரேம்போ, ரேம்போ இங்கே பாடுறா. நான் பார்த்தீங்கன்னா நார்மலான கேக்கு, அந்த ரெட் வெல்வெட்டா பிளாக் ஃபாரஸ்ட்டா இல்லை ரெட் வெல்வெட்டுன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி ஒரு கேக். நான் அவனுக்குன்னு சொல்லி ஸ்பெஷலாக ஏதாவது கேக் இருக்குமான்னு எல்லாம் தேடி பார்த்தேன். ஆனால் இங்கே ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இந்த ஹாப்பி பர்த்டேங்கிறதுலையே பார்த்தீங்கன்னா அந்த பலூன் மாதிரி அந்த செட்டப்லாம் இருக்கும் அப்படின்னாங்க. நான் பார்த்தேன். இங்கே எதுவுமே கிடைக்கலைங்க. ஏன்னா அது ஒரு சின்ன ஒரு சிட்டி மாதிரி தான், சின்ன இது தான். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 o'clock ஆயிடுச்சு. 7:30க்கு வெட்டோன்னு நினச்சேன். இந்த செட்டப்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ பெஞ்சு கொண்டு வந்து வச்சு இவன் எப்படி வந்து ஒத்துழைக்க போகிறான்னு தெரியல. இப்போ அடுத்து ட்ரெஸ்ஸு மாட்ட போகிறேன். ட்ரெஸ்ஸு மாட்டினா பார்ப்போம். பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு குல்லா. இது எப்படி மாட்ட போகிறேன் எப்படி நிற்க போகிறேன்னு தெரியல. ஃபஸ்ட்டு ட்ரெஸ் மாற்றுற டாஸ்க்கு, அதான் பெரிய விஷயம். பண்ணி பார்ப்போம். ட்ரெஸ் போடலாமா? தலை, அதுக்கப்புறம் கால். ஏய் நோ நோ நோ, இது ஈஸியாக இருக்குது, கொஞ்சம் லூஸாக இருக்குது. டே எந்திரி எந்திரி, கிட கிட, டே நோ எந்திரி. எப்படி இருக்குது புது ட்ரெஸ்? ஹாப்பி பர்த்டே ராம்போ. ரேம்போவுக்கு பதிலாக நான் தான் கேக் வெட்ட போகிறேன். அவனை பக்கத்தில் கொண்டு வந்து வச்சு தீயை பற்ற வச்சா என்ன ஆகுன்னு உங்களுக்கே தெரியும். நெருப்பை பார்த்தாவே அப்படியே டேய் நோ, நெருப்பை பார்த்தாவே பார்த்தீங்கன்னா அப்படியே தாவி வருவான். நம்ம நிறைய இதில் பார்த்துருக்குறோம். அதனால டாடி இந்த ட்ரெஸ்ல பாக்குறதுக்கு எனக்கு கோமாளி மாதிரியே இருக்குது டாடி. என்ன டாடி இது? ஐ கேக்கு. இந்த செஞ்ச சேர் முன்னாடி இழுத்து. டேய் 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 ரேம்போ, ரேம்போ கம்னர், ரேம்போ கம்னர் போச்சு, ஹத்துட்டான். சிட் 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 ரேம்போ, சிட் சிட் சிட். ஐயோ ஒரு செகண்டில் அத்துட்டானே பாய் உள்ள. ரேம்போ நான் அவனுக்கு பதிலாக நான் ஊதலாமா? போட்டோக்கு வேணும். பாடி முடிச்சிட்டீங்களா? கேக் சாப்பிடலாமா? ரேம்போ பர்த்டே முடிஞ்சுது. ஓகே ரேம்போ, நான் கேக் வெட்டுறேன். உன்னோட கேக் நான் வெட்டுறேன். இருப்பா இருப்பா, இரு இரு இருடா. மூஞ்சி என்ன அப்படி போகுது? எந்த கடையில கேக் வாங்குனீங்க? ரொம்ப சுமாரா தான் இருக்குது. எனக்குன்னு சொல்லி வாங்குனீங்களா? என் பேர் சொன்னீங்களா? வெறுங்கையை காட்டாம ஃபர்ஸ்ட் கேக் எடுங்க. போதுங்க. ஆனா இதுக்கு மேல கொடுத்தோம்னா அது வந்து அவன் உடம்புக்கு கெடுதல். அதனால ரேம்போ எனக்கு மட்டும் சின்ன கேக் கொடுத்துட்டு இவர் இவ்வளவு பெரிய கேக் எடுத்திருக்காரு. செம டேஸ்டா. எனக்குன்னு வாங்கின கேக் நீங்க சாப்பிட்டா டேஸ்டா தான் இருக்கும். இன்னைக்கு வயிற்று வலி உங்களுக்கு கன்ஃபார்ம். ஹாப்பி பர்த்டே. முழு கேக்க முடிச்சு விட முடிஞ்சிட்டு ஹாப்பி பர்த்டே கொண்டாங்க. இந்த கோமாளிக்குள்ள எனக்கு வேணாம் டாடி. ஒரு பாஸ். ஏய் ஏய் ரேம்போ, ரேம்போ இந்த கேக் இந்த. ஓகே ஓகே கூப்பிடு சார். ரேம்போ ஹாப்பி பர்த்டே டு யூ. டாடி ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு பாடாதீங்க. க்ளோஸ் தி டோர். ஓகே. என்ன ஆனால் ஒரு நாய்க்கு பர்த்டே கொண்டாடுறது ஏன்டா கேக் என்ன இத்தனை போடுற? ரேம்போவுக்கு பிறந்தநாள் நான் நினச்சதை விட கொஞ்சம் ஈஸியாக தான் போச்சு. பெரிய அளவில் அவன் ஒன்றும் தொந்தரவு பண்ண மாதிரியே இல்லை. ஹியூமன் மாதிரி வந்து அனிமல்ஸ் அப்படி நம்ம பண்ண முடியாது இல்லைங்களா? ஓகே. ஆனால் கேக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 பீஸ் சாப்பிட்டான்.
அது ஐஸ்கிரீம் கேக்குங்கிறதுனால அவன் ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். அந்த ஐஸ்கிரீம் வாசம், அவனை ஆல்ரெடி ஐஸ்கிரீம்னாவே சார் உயிர் விட்டுருவார், உங்களுக்கே தெரியும். அந்த ஐஸ்கிரீம் டேஸ்ட் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிது. ஆனால் அவன் முதல்ல சொன்ன மாதிரி தாங்க, வேறு மாதிரியே நான் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன், பண்ண முடியல. ட்ரெஸ்ஸு தான் கொஞ்சம் அன்ஈஸியாக இருக்கும் போல் இருக்குது அவனுக்கு. டேய் இங்கே பாரு, அதை வச்சுட்டு ஏன் தொந்தரவு பண்ணுற? ஏன் உனக்கு அதை வச்சிருக்க முடியாது கொஞ்சம் நேரம்? உன் பேர் என்ன? திறந்த வாயம் தானே? திரும்ப திரும்ப திறந்த வாயன்னு சொன்னீங்கன்னா என் ஆர்மிகிட்ட சொல்லி உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். பலூன் பார்த்தீங்கன்னா வாயில கவ்வி இருக்கிறா, நான் நேரம் வந்து டப்புன்னு வெடிச்சிருக்கணும். ஆனால் எந்த அளவுக்கு இதாக கவ்வி இருக்கான் பாருங்க. ஓடிட்டாண்டா. அட்டினா சும்மா இரும்புல விழுந்த மாதிரி விழுந்தது அட்டி. நல்ல வேலை நாக்க வைக்கல, நாக்க வச்சிருந்தா கட் ஆயிருக்கு. இங்க வா. நம்மடி எப்படி இருந்தது டாடி? ஒன் மார்க் போலாமா? சரி ஓகே. சரி இரு ட்ரெஸ் பயமா இருக்குது. வா எங்க கிளிக்க போறியா நீ? சாரி டாடி. என்னடா பண்ற தவக்கா பையா? சாப்பாட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு. ஐயோ சாப்பாடு ஆறிட்டு இருக்குது. வந்துடும் படா. வர குறும்பு ஓவராகி போச்சு. நான் எப்போவுமே கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே உனக்கு கலந்து விடுவோம். அது வந்து கொஞ்சம் ஸ்கின்னுக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சிலர் சொன்னாங்க. ரொம்ப அதிகமாகலாம் ஊற்றுறதில்ல. இதுக்கு யாராச்சும் வருவாங்க, சாப்பாட்டில் தேங்காய் எண்ணெய் கலக்கக்கூடாது, நம்மளே கலந்து சாப்பிட்லாம், தப்பு இல்லை. இவா ஒரு வேளை சாப்பாட்டுக்கு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்குது சாமி. உன்னை நான் சாப்பிட சொல்லியே. ஏய் இன்னொன்று வெயிட் இது வேறையா? நீ எடுத்து சாப்பிடக்கூடாது. சரி ஓகே வெயிட். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இதோட நான் என் பண்ணிக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் நிறைய விதமாக கற்பனை பண்ணி வச்சுருந்தாங்க. நானே முன்னாடி அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன், இன்னும் கொஞ்சம் கிராண்டாக பண்ணலான்னு நினச்சிருந்தேன். பட் என்னோடய சூழ்நிலை அப்படி இருக்குது. அவ்வளோதான். மீண்டும் அடுத்த வீடியோஸ். சரி, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த நாங்கள் ட்ரிப் போனோம் பார்த்தீங்களா, செர்ரி விஜய், நாங்கள் அந்த வீடியோ தான் அடுத்து வருது. எடிட் பண்ணி வச்சுட்டேன். கிட்டத்தட்ட 2 நாளைக்கு ஒன்று அதை நான் போட்டு விட்டுறேன். அவ்வளோதான். அடுத்தது இந்த வீடியோ தான். ஓகேங்களா? மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஜெய்ஹிந்த். டேய் என்னடா பட்டக்குன்னு இருக்கிறான்? பல்ல இருக்கிறவன் பக்கோடா சாப்பிட்றான். ரொம்ப பெருமையா இருக்கு. என் பெஸ்டிக்கு இன்னைக்கு பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டு யூ.